ஹலோ ஆல் வணக்கம் பீடா. வெல்கம் டு தி ஷோ. ஆர்ஆர் அவங்க கேம்பெயினை முடிச்சிட்டாங்க, ஒரு வின்னோட முடிச்சிருக்காங்க. பல தடவை தட்டு தடுமாறி சேஸ் பண்ணாம பாட்டில் பண்ணி தோத்தவங்க. நாங்களும் சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு கிடைச்ச அந்த டீம் வந்து சிஎஸ்கே. அப்படிப்பட்ட ஆர்ஆரும் சேஸ் பண்ண விட்டுட்டாங்க. அனதர் டிசப்பாயிண்டிங் டே ஃபார் சிஎஸ்கே. தோத்துட்டாங்க. ஸோ ஆர்ஆர் காம்ப்ரிஹென்சிவ் வின். என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? எதுக்காக நீங்க ஆர்ஆர் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிங்க? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சிஎஸ்கே அப்படி சொன்னாதான் சிஎஸ்கே ஜெயிக்கும் தான் நான் உண்மையிலுமே சொன்னேன். அதாவது இப்போ கண்டிஷன்ஸ பத்தி சொன்னோம். ஓகே. இப்ப ஆட்டோ வந்து இதனாலதான் ஓடலையா? கண்ணாடி திருப்பி வச்சனாலதான். ஆமா, பின்ன யாரையாவது ஒருத்தர் பிளேம் பண்ண, அன்பு தம்பி உங்களை தானே பிளேம் பண்ண முடியும். அதாவது பண்ணிருங்க. 11 ஓவர் 2 விக்கெட் ஆர் லெஸ் இருந்தா டபுள் பண்ணுவோம், அதுதான் இங்க ட்ரெண்ட். 210 அவன் 200 அடிச்சு நோலாஸ்ல திருப்பி அடிச்சாங்க 2 நாள் முன்னாடி. ஓகே, நோலாஸ்ல அடிச்சாங்க. ஓகே, டெல்லி இஸ் someone who's running for playoffs. Delhi is known for a team which has got a decent bowling attack in spite of losing ஸ்டார்க்குங்கும் போது நீங்க 210 அடிக்கலைன்னா உங்களுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றது சிஎஸ்கே வெளியில கஷ்டப்படுவாங்க, ஹோம்ல ஜெயிப்பாங்க அப்படிங்கும் போது பிகாஸ் ஆஃப் தேர் பேட்டிங் மைட். அன்பார்ச்சுனேட்லி அப்படி இருக்கும்போது பா அதாவது எப்படின்னா எல்லா பாலையும் அடிக்கிறாங்க. எனக்கு அந்த ரீசனே புரியல. வாட் எவர் இட் இஸ், வி ஆர் ஹியர் டு ஆனஸ்ட்லி ரிஃப்ளெக்ட் இட். இன்னைக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அஸ்வினை நம்பர் 4 இறக்குனாங்க. இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஃபியூச்சர், யாரு நம்பர் 4 வந்திருக்கணும்? ஒருவேளை நீங்க சிவம் தூபேவை அதனாலதான் அஸ்வின் நம்பர் 4 இறக்குனாங்க. அதுதான் அவங்க ஃபியூச்சரா நினைக்கிறாங்களோ இல்லையோ. அஸ்வினோட ஃபியூச்சரை நீங்க பேட்டிங்கை பார்த்தா டிசைட் பண்ணும். இப்ப நீங்க அது ஆல்ரவுண்ட் பேக்கேஜா பாக்குறாங்களோ என்னமோ. இன்னைக்கு 3 ஓவர் நல்லா போட்டாரு, கடைசி ஓவர்ல ரன் கொடுத்துட்டாரு, 2 விக்கெட் அவரு தான் எடுத்தாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்பர் 4 அந்த சுச்சுவேஷன்ல நீங்க டிவால் பிரேவிஸ் மாதிரி ஒருத்தர் இறக்குவீங்களா, இல்ல ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காத ஒரு சிவம் தூவேவை இறக்குவீங்களா, இல்ல அஸ்வினை இறக்குவீங்களா? அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரியல எனக்கு. ஏன்னா அஸ்வின் எந்த மாதிரி வர்றாங்களோ அந்த மாதிரிலாம் பாலுக்கு பால் அக்ரஷன்லாம் காட்ட மாட்டாரு. ஒரு பிக்கப் பிளிக்கு பெருசா சிக்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்கி டெஸ்பரட்டா அடிச்சு அவுட் ஆனார் வடிந்தோசரங்காவ. யூ ரியலி டோன்ட் நோ வாட் இஸ் த ரோல் கிவன் டீம். நீ மொமெண்டமா விடாத, விக்கெட் போனாலும் சரி நீ அடின்னு சொல்லி அமிச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் ஐம் நாட் டிபெண்டிங் இட். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ரொம்ப பின்னாடி ஆடுற சிவம் தூபேவை முன்னாடி இறக்கிருக்கணும். இல்லைன்னா டிவால்ட் பிரேவிஸ உங்களோட ஃபியூச்சர்னு நினைக்கிற நீங்க டிவால்ட் பிரேவிஸ முன்னாடி இறக்கிருக்கணும். 2 விக்கெட் விழுந்திருக்கு, 12க்கு 2ங்கும் போது அந்த சுச்சுவேஷன்ல நீங்க அஸ்வின் இறக்குறீங்க. வேற இங்க உனக்கு தியரியே என்னன்னா 11 ஓவர் செட் பண்ணி அதுக்கப்புறம் கிழிக்கணும்னு. கேஎல் ராகுல் எப்படி ஆடினாரு? இவன் தோ ஸ்கோர் 200 ஒரு ஓவர் ஸ்பேன்ல ஏஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க சேஸ். இப்ப இவங்க பாருங்க, 60 for 2, மேக்சிமம் 2 விக்கெட் தான் விடணும்னு பவர் பிளேல 68 for 3 வந்துட்டாங்க. ஓகே, 60 ஒரு விக்கெட் நான் ஜாஸ்தியா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பொறுமையா ஆடி இருக்கணும். 7 to 10லயும் பாத்தீங்கன்னா 34 for 2, ஹாஃப் ஆஃப் யுவர் சைடு அவுட். இப்ப டிவால்ட் பிரேவிஸும் இவரும் சிவம் துபேவும் இந்த பார்ட்னர்ஷிப் போடலன்னா தோனிக்கு அப்புறம் யாருக்குமே பேட்டிங்கா ஆட தெரியாது. இப்ப அதுக்கப்புறம் என்னாச்சு? உங்களுக்கு வேற வழி கிடையாது. 11 to 15 எவ்வளவு விக்கெட் விட்டீங்க? 44 for 1. கடைசியில பாருங்க, இங்க 67 ரன் ஆவரேஜ் வரும்னு சொன்னா 42 for 1. இப்ப நீங்க எனக்கு இந்த லாஜிக்கே புரியல எனக்கு. ஒரு கிரிக்கெட் ஆடணும்னு ஒரு ஆடின மாதிரி இருந்துச்சு. இப்ப ராயல்ஸ் பாருங்க எப்படி போயிருக்கு பாருங்க. ராயல்ஸ் 56 for 1 பவர் பிளேல 10 ஓவர்ல ராயல்ஸ் 95 for 1 தான். சிஎஸ்கே 102 for 5, 4 விக்கெட் டிஃபரன்ஸ். 15 ஓவர் முடியும் போது பாருங்க, ராயல்ஸ் 150 for 3, சிஎஸ்கே 146 for 6, 4 ரன் தான் டிஃபரன்ஸ். எங்க உங்களுக்கு போச்சுன்னா விக்கெட். இப்ப வின் ஃபேக்டர் இங்க என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் போலிங் எப்படி நீங்க போடுறீங்களே, ஸ்ட்ரைக் நீங்க பண்ணலைன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. இவங்க 68 for 3 ராயல்ஸ். even though they have given more runs, they picked up 3 wickets, they broken the top order. இப்ப இவங்க பாருங்க, சிஎஸ்கே 56 for 1, ஒரு விக்கெட்டுக்கு 7 ரன்னா that takes you to 70. ஸோ அது அங்க நல்லிஃபை ஆச்சு. அதுக்கப்புறம் இங்க 12 to 20ல 73 for 3 சிஎஸ்கே 120 ரன் வந்திருக்கும். ராயல்ஸ் பாருங்க 78 for 3 in 6.1 overs. எனக்கு இன்னைக்குதான் ஒன்னே ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, திருப்பி இன்னைக்கும் மத்திஷா பத்திரா ரேட்டா தான் கொண்டு வந்தாங்க. அதை பத்தி 9வது ஓவர் அதுவே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். 9 ஓவர் வந்ததே சந்தோஷப்பட்டுக்கணும். சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு அஸ்வினுக்கு பவர் பிளேல போலிங் கொடுக்கல, ஆனா கடைசி ஓவர்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா 7வது ஓவர்
ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா 4 ஓவர் 41 நூர் அகமது ஒன் ஆஃப் த பெஸ்ட் bowlers இந்த காம்படிஷன். அன்பார்ச்சுனேட்லி வாஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ். 3 ஓவர் 42. ஜடேஜாவும் எக்ஸ்பென்சிவ். இவங்களோட தியரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. நூர் அகமது இஸ் அ அட்டாக்கிங் ஸ்பின்னர். அஸ்வின் இஸ் ஃபர்ஸ்ட் டிஃபென்சிவ் பிளஸ் அட்டாக்கிங் ஸ்பின்னர். ஜடேஜா இஸ் அ டிஃபென்சிவ் ஸ்பின்னர். ஸோ இந்த தியரியை வச்சு இந்த 3 ஸ்பின்னர்ஸையும் இவங்க கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா this tournament wouldn't have been that bad for them on all honesty. All of a sudden நம்பர் 4 நம்பர் 5 ஆடுற சிவன் துபே அப்படியே ஃபார்ம் போய் நம்பர் 7க்கு வந்துட்டாங்க. டிவால் பிரீவிஸையும் அவங்க சரியா யூஸ் பண்ணல. இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். ரொம்ப சந்தோஷம்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பார்க், ஆயுஷ் பத்ரே காட்டுற ஸ்பார்க். ஊர்வில் பட்டேல் அவுட் ஆயிட்டாரு, பட் இஸ் ஆல்சோ ஷோயிங் ஸ்பார்க். அண்ட் டிவால் பிரீவிஸ் பிளேட் பிரில்லியன்ட்லி டு பி ஆனஸ்ட் வித் யூ. இப்ப நீங்க ஒரே ஒரு இதுதான் நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க, ஆகாஷ் மதுவால் ஆகாஷ் மதுவால் அப்படின்னு. இன்னைக்கு போட்டாரு பாருங்க ஒரு போலிங்க. அவங்களே ரொம்ப கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. வனிந்து அசரங்கா ஃபர்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லா போட்டு 3 ரன் 1 விக்கெட். 68/5. அப்ப எப்படின்னா இப்ப சிவன் துபை 25 பால் வரைக்கும் ரன்னபால் பயந்து ஆடிட்டு இருக்காரு. எப்படின்னா ஒரு எக்ஸல் ஷீட்டை வச்சு உட்காந்துருவாங்க ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்ல. லெக் ஸ்பின்னரு சிவம் துபை போட்டா 3.2 பால்ல ஒரு 6 அடிப்பாரு. அதனால லெக் ஸ்பின்னர் வந்தா பணிந்து அதற்கா போலிங்கே போடக்கூடாது அப்படின்ட்டு. கடைசியில போட்டு அதுக்கப்புறம் தானே ஆக வேண்டியதாயிருச்சு. 12வது ஓவரோ 13வது ஓவரோ திருப்பி போட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க 25 பால் செட்டிலான சிவம் தூபேக்கு வனிந்து வசரங்காவை கொடுப்பீங்களா? 68/5 இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்து வனிந்து வசரங்கா கொடுப்பீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா ரியான் பராக் எல்லாம் விபூதி எல்லாம் இப்படி எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அந்த ஓவர்ல இப்படி எல்லாம் போட்டு அதான் அவங்க இந்த மாதிரி. தீக்ஷானா அதான் ஆடல நான் நினைக்கிறேன் பீடா. பராக் எக்ஸ்ட்ரா ஓவர் கிடைக்குது. நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி, நிறைய டீம் எடுக்கிற ரூட் நிறைய டைம் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா கேகேஆரோடையும் 62/5 அந்த மேட்ச் ஒரு தோக்குற மாதிரி இருந்துதான் ஜெயிச்சாங்க. ஒரு 5 டவுன் ஆன சச்ச பிளாஸ்டிக் பேட்டிங் ட்ராக் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? உடனே பிரேக் பண்ணி ஒரு 135க்கு நீங்க ஆல் அவுட் பண்ணணும். அந்த சுச்சுவேஷன்ல எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அப்படியே அந்த பார்ட் டைம் பவுலர் வச்சு தள்ளிடலாம், அந்த மென்டாலிட்டி தான். அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கே டிடன்ட் கிக் ஆஃப் இந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ். டிவால் பிரீவிஸ் கரெக்டான டைமுக்கு அவுட் ஆயிட்டாரு. அவுட் ஆகலைன்னா 210 வந்திருக்கும். 210 வந்திருந்தா நான் திருப்பியும் சொல்றேன், இப்ப 17 ஓவர்ல திருப்பி அடிச்சுட்டாங்க. அதனால நீங்க கூட சொல்லுவீங்க, என்ன பீடா 17 ஓவர்ல 182 210 அடிக்க முடியாதான்னு. 210 இஸ் வெரி 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 டிஃபிகல்ட் சேஸ். பர்டிகுலர்லி இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா எட்மேயர் நாட் அவுட்டா இருந்தாரு ஒழிய ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்ல. துருஜூரல் டப்பு டிப்புன்னு அடிச்சுட்டாரு ஒழிய. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிவம் தூபே வந்த உடனே எல்லா பாலும் போடுறாங்க. அதாவது ஜெனரல் வீக்னஸ் அகைன்ஸ்ட் ஷார்ட் பால், அதை நான் ஒத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும், அதை ஒரு சர்ப்ரைஸ் வெப்பனா வச்சுக்கணும். ஆகாஷ் மத்வால் ஒருத்தர் தான் பியூட்டிஃபுல்லா போட்டாரு, டிரைவிங்ல போட்டுட்டே இருந்தாரு. மிடாப்புக்கு டிரைவ் ஆடுறாரு, கவர்ஸுக்கு டிரைவ் ஆடுறாரு. நீங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இங்க போடுறீங்க ஷார்ட் மிட் விக்கெட் உள்ள வச்சு போடுறீங்க, தேர்ட் மேனா உள்ள வச்சு போடுறீங்க. புல் அடிக்கிறாரு 4, அப்பர் கட் அடிக்கிறாரு 4. லாஜிக்கே எனக்கு புரியலையா? ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ராஜஸ்தான் ரியலி கேவ் a lot of opportunities for CSK to come back in the game, but they were broken when they were 68/5. அது எப்படின்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடினா, ஐயோ இந்த பிச்சில் 200 நோலாஸ் சேஸ் பண்ணிட்டான், எனக்கு எவ்வளவு ரன் அடிச்சாலும் போறாது, எல்லா பாலையும் அடிங்க, அந்த மாதிரி அடிச்சு கடைசியில ரிசோர்சஸ் யூஸ் பண்ண முடியாம தோத்தாங்க. ஒன்னே ஒண்ணுதான் நான் ஆசைப்பட்டேன், திருப்பி திருப்பி சொல்றேன், they are expected to have a bad season. They have been a proven champion. They got most number of trophies along with Mumbai. ஆனா கடைசி பிளேஸ் வராத டீம் சிஎஸ்கே அப்படின்ற அந்த ஒரு பெருமையை வச்சுட்டு இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி நவ் தே ஆர் பினிஷிங் அட் த பாட்டம் ஆஃப் த டேபிள். தட் ரியலி ரியலி ஹர்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். பட் நாட் டேக்கிங் எனி கிரெடிட் அவே ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆசையா ஒரு பேர் வச்சு இங்க சுட்டி குழந்தைன்னு, அது சுட்டி குழந்தை இல்ல, சூப்பர் குழந்தை. ஆமா, சூப்பர் குழந்தை. இன்னைக்கும் சமாடி அடிச்சிட்டாரு. ஜெய்ஸ்வாலும் நல்லா தான் ஆடுறாரு. பட் அதுதான் இந்த ஷார்ட் செலக்ஷன் தான் பீடா. அவ்வளவு நல்லா ஆடிட்டு இருந்தாரு. சாய் சுதர்ஷன் அந்த ஷாட்டை ஆடி இருப்பாரா? பல தடவை நீங்க கேக்குறீங்களே, நான் இன்னைக்கு உங்களை கேக்குறேன், இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல கிளியர் பண்ணிட்டு இப்படி மிட் விக்கெட்டுக்கு ஒரு ஹாய்க்கு தேவையில்லாம அதை பண்ணிருப்பாரா? அப்புறம் யோசிச்சு பாருங்க, அவர் அவுட் ஆகும்போது சுட்டி குழந்தை எவ்வளவு ரன் அடிச்சிருந்தாரு நினைச்சீங்க நீங்க? ஒரு தான் இருந்தாரு. 1 ரன்னோ 2 ரன்னோ தான் அடிச்சிருந்தாரு. 3 பால்ல 1 ரன்னு. சும்மா நான் தான் சொல்றேனே, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மொமெண்டம் T20 கிரிக்கெட்ல கிடைச்சுன்னா எல்லா பாலையும்
ஜெய்ஸ்வாலுக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு நான் திருப்பியும் சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும். he is going to get a double hundred in the T20 cricket. அபிஷேக் சர்மா is going to get a double hundred in T20 cricket. ஆனா இப்ப அபிஷேக் சர்மாக்கு என்ன சொன்னமோ அந்த அட்வைஸ் ஜெய்ஸ்வாலுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. நான் நீங்க கேட்கிற அந்த கேள்வியை பியூட்டிஃபுல்லா நீங்க சொல்றதுக்கு நான் சொல்றேன், ஜெய்ஸ்வால் மட்டும் அந்த சாய் சுதர்ஷன் இருக்கிற அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தோட எல்லா மேட்சும் 15 ஓவர் ஆடினார்னா அந்த 973 ரன்ஸ் விராட் கோலி அடிச்ச அந்த ரெக்கார்டை உடைப்பாரு மாட்டாரா? இல்லைன்னா நான் ஓவரா வந்து எக்ஸைட் ஆறேனா? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா ஓவராலா எக்ஸைட் பண்ணல, நானும் அதை தான் ஃபீல் பண்றேன். பட் நான் ஜெய்ஸ்வால் என்ன நினைக்கிறாருன்னா அது கான்பிடன்ஸ்னு சொல்லலாம், எந்த பவுலரா இருந்தாலும் எந்த பாலா இருந்தாலும் நான் அடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓவர் கான்பிடன்ஸ்னு சொல்லலாம். பட் அதான் நான் ஒழுங்கா அந்த ஒரு ஷார்ட் செலெக்ஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டா பண்ணாரு அப்படின்னா நீ அந்த அந்த ரெக்கார்ட்லாம் அடிச்சிருவாரு. ஏஸ் வெரி வெரி எப்படியா இருந்தாலும் இந்த சீசன் என்ன 500 ரன்னுக்கு மேல அடிச்சிட்டாரு பீடா. இது அந்த டீமோட பெஸ்ட் பேட்டர் அவரு. பட் இன்னும் கொஞ்சம் அவர் அப்ளை பண்ணி இன்னும் கொஞ்சம் ஷார்ட் செலெக்ஷன் பெட்டரா இருந்திருந்தா இன்னும் ஒரு எலிவேஷன் கிடைச்சிருக்கும் அவருக்கு. அதான் இதுல என்னன்னா ஜெய்ஸ்வாலும் சரி அபிஷேக் சர்மாவும் சரி மத்தவங்க இந்த சுவிட்ச் ஹிட் அடிக்கிறது, லேப் ஆடுறது, ரிவர்ஸ் லேப் அபிஷேக் ஆடுறது, சர்மா கூட ஒரு லெவல் ஜெய்ஸ்வால் ஹையரா தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுல சந்தேகமே கிடையாது. கிறிஸ்ப் ஹிட்டிங், சில சமயம் ஜெய்ஸ்வால் ஸ்பின்னர் அந்த சுவிட்ச் ஹிட் ஆடுவாரு, பட் தட் இஸ் லாஸ்ட் ஆப்ஷன். இவங்க ரெண்டு பேரும் சரி இந்த டைம் இவங்க பண்ற ஆஃப் சைட்ல எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லயும் கவர்ஸையும் ஆன் த ரைஸ் அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேனை நீங்க நிறுத்தவே முடியாது. அந்த ஸ்கில் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கு, அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. எல்லா மேட்சும் எப்படி மென்டாலிட்டியில போறாங்கன்னா 34 பால்ல செஞ்சுரி அடிக்கணும்னு பாக்குறாங்க. 34 பால்ல செஞ்சுரி எல்லாம் எல்லா இதுவும் அடிக்க முடியாது. அதாவது நான் சொன்னேன், இப்ப நான் அப்படி சொன்னா வந்து இன்டைரக்டா வந்து ஜெய்ஸ்வால் 15 ஓவர் ஆடாததுனாலதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட கம்பெயின் டீரைல் ஆச்சுன்ற மாதிரி அவர் பாவம் இவ்வளவு நல்லா ஆடி நம்ம குறை சொல்ற மாதிரி இருக்கும். நான் பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் ஜெய்ஸ்வால். பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா ராயல்ஸ் எங்க விட்டாங்கன்னா ரிட்டன்ஷன்லயே விட்டாங்க, ஆப்ஷன்லயே விட்டாங்க, ஸ்ட்ராட்டஜிலேயே விட்டாங்க. பட் ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு பிளேயர் இஃப் ஹி டிசைட்ஸ் தட் ஐ அம் கோயிங் டு டேக் இட் ஆல் ஆன் மை ஓன் செல்ஃப் அப்படின்னா 15 ஓவர் அவர் ஆடிந்தார்னா ராயல்ஸ் would have definitely made it as a fourth team in the eliminator. ஏன்னா ஒரு சில ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் அநியாயமா தோத்தாங்க, அவங்களோட காம்படிட்டர்ஸ் கிட்ட தோத்தாங்க. இந்த மும்பை ஒரு மேட்ச் தான் செம அடி வாங்கினாங்களே ஒழிய சன்ரைசர்ஸோடய 287 ஃபர்ஸ்ட் மேட்ச் சேஸ் பண்ணி எல்எஸ்சியோட தோப்பாங்களே ஒரு மேட்ச். அததான் சொல், எத்தனை மேட்ச் ஒன்னா ரெண்டா பாட்டு பாடுவாங்களே, ஒன்னு ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு சீசன் போதுமா அப்படின்ற மாதிரி ஒன்னா ரெண்டா 5 மேட்ச் சார். 5 மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அநியாயமா விட்டாங்க. இப்ப சிஎஸ்கே டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ வந்து there is nothing that they should be feeling bad about. The youngsters are standing up. ஆயுஷ் மத்ரேவா இருக்கட்டும், ஊர்வில் பட்டேலா இருக்கட்டும், டிவால் பிரீவிஸா இருக்கட்டும், அன்சுல் கம்போஜ் has bowled very well. அவர்கிட்ட ஈவன் தோ நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவர்கிட்ட, இருந்தாலும் அவருக்கு சரக்கு இருக்குன்றத காமிச்சிட்டாரு. சிஎஸ்கேக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, ஒரு 3-4 பிளேயரை கரெக்டா ரிலீஸ் பண்ணி பிக் பண்ணாங்கன்னா அடுத்ததுல பராண்டா கபாலின்னு திரும்பி வருவாங்க. they had a bad season, it is allowed to happen. I feel for only one thing, என்னன்னா தோனி மாதிரி ஒரு ஆளு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஜெயிக்கிறதுக்கே பிறவி எடுத்த ஒருத்தர் இந்த மாதிரி கடைசி ஃபர்ஸ்ட் டைம் கடைசி பிளேஸ் சிஎஸ்கே முடிக்கும் போது அவர் போக கூடாது. அவர் இந்தியாவுக்கு பண்ண கான்ட்ரிபியூஷன், சிஎஸ்கே பண்ண கான்ட்ரிபியூஷன், he doesn't deserve to go out like this. அது ஒண்ணுதான் எனக்கு வலிக்குதே ஒழிய வேற எதுவும் இல்ல. I'm fine with CSK's performance. They'll come back very strong next year. சூப்பர். ஸோ அதுதான் இவங்களுடைய கேம்பெயின் முடிஞ்சிருச்சு. சிஎஸ்கேக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு, குஜராத்தோட அகமதாபாத்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் பீடா இந்த மேட்ச். அதாவது பாட்டில் பண்ணிட்டே வந்தாங்க. இந்த மேட்ச் திருப்பியும் அவங்க ஃபீல்டிங் பண்ணாங்க. நிறைய பேர் கேட்டாங்க என்னடா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே பண்ண மாட்டாங்களான்னு. இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்ணி அவங்க சேஸ் பண்ணி காமிச்சிட்டாங்க அட்லீஸ்ட் இந்த மேட்ச் ஆகுது. ஸோ குட். குவேனாமப்பாக்க கொஞ்சம் கேம்ஸ் கொடுத்தாங்க டுவர்ட்ஸ் எண்டு, அதுவும் குட் தான். சூரியவம்சி ஒரு பெரிய பிளஸ் அவங்களுக்கு இந்த வாட்டி, பெரிய டிக்கு. இன்னும் நிறைய கேப் இருக்கு. மேபி சீசன் முடிஞ்சோடனே நம்ம டீம் வைஸ் திரும்பியும் பார்க்கலாம் என்ன அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி தோனிக்கு இது லாஸ்ட் மேட்சஸ் கேப்டனா இருக்குமா, இதுவா அதுக்கு அடுத்தது இருக்கும்னா கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ ஹி டிசர்வ்ஸ் சம்திங் பெட்டர். அவர் அந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் கிரேட்டஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ற தோனிக்கு வந்து டிசர்வ்ஸ் பெட்டர். டீம் ஆஸ் அ டீம் அவங்க கேப்ஸ் எல்லாம் நிறைய ஃபில் பண்ணிட்டாங்க, மிச்சத்தை ஆப்ஷன்ல ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ இவ்வளவுதான் பீடா. உங்களோட ஃபைனல் தாட்ஸ் சொல்லிட்டா we can close. அதான் சொன்னேனே, அந்த புனே சூப்பர் ஜெயின்ஸ் 2016 நான் இருந்த போது அவர் தான் கேப்டன். ஓகே, இந்த மாதிரி ஒரு கம்பெயின் தான் அது. ஆனா வந்து கடைசி பிளேஸ் முடிக்கல, 7th பிளேஸ் முடிச்சோம்.
எதுவுமே எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு இன்ஜுரி. கெவின் பீட்டர்சன் இன்ஜுரி, மார்ச் இன்ஜுரி, ஸ்மித் இன்ஜுரி. ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சோடனே பிசியோட்ட தான் போவேன். இது யாருப்பா யார் ஊருக்கு போறாங்க அப்படின்னு தான் கேட்பேன். அந்த மாதிரி தான் ஆச்சு. அவர் எப்படின்னா ஒரு மேட்ச் தோத்து இந்த மாதிரி இது பண்ணா யார் மேலேயும் பிளேம் கேம் எல்லாம் அவர் போடவே மாட்டாரு. அவர் இன்ஸ்டிங்டா அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் கரெக்டா பண்ணுவாரு. 99% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, பிளேம தன் மேல எடுத்துப்பாரு ஒழிய மேட்ச் முடிஞ்ச உடனே ஒரு சில கேப்டன்லாம் கத்துவாங்க, திஸ் இஸ் நாட் த பர்ஃபார்மன்ஸ் ஐ வாண்டட் டு சி, ரைஸ் அப் யுவர் செல்ஃப், த ஹோல் வேர்ல்ட் இஸ் வாட்சிங் அப்படிலாம் ஒரு சில கேப்டன்லாம் சொல்லியிருக்காங்க. have some pride for this, the franchise is looking after you very well, you have to deliver. எந்த வார்த்தையுமே அவர் பேச மாட்டாரு. ஒரு செகண்ட் தான் பேச்சே இருக்கும். Okay, boy, chin up. We'll see you tomorrow. Manager, just send us the logistical thing for travel tomorrow. Bye bye. வந்துட்டு போயினே இருப்பாரு ஒழிய அந்த மாதிரி இவனால போச்சு அவனால போச்சு. அவர் ஒரு தங்கமான மனுஷன். அவர் மெச்சூரிட்டி லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்ப எத்தனை பிளேயர் அவரை பத்தி சொல்லியிருக்காங்க, இவரால தான் நான் முன்னுக்கு வந்திருக்கேன், என்ன இவர் தான் பேக் பண்ணாரு அப்படின்னு எத்தனை பிளேயர் சொல்லியிருக்காங்க, எத்தனை பிளேயர் அவர் உருவாக்கி இருக்காரு. அப்படிங்கும் போது எனக்கு என்னன்னா அட்லீஸ்ட் அவர் அடுத்த வருஷம் வரணும். அப்படி டிராஃபியே அடிக்க முடியலன்னா கூட ஒரு பிளே ஆஃப் வரைக்குமாவது சிஎஸ்கே போயிட்டு அதுக்கப்புறம் அவர் தங்கம் மாதிரி வெளியே போகணும் அப்படின்னு தான் இது பண்றேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்பார்ச்சுனேட் பாத்தீங்கன்னா இப்ப யுத்தவீர் சிங் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க, இப்ப அவர் வந்து பார்த்தாங்க வாட் ஈ கேன் டூன்னு. லுவான் பிரிட்டோரியஸுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அவங்க எந்த அளவுக்கு அப்பார்ட் ஃப்ரம் சூரியவன்ஷி வேற என்ன பெருசா அவங்களுக்கு பைண்டுன்னு தெரியல. தே ஹேவ் டு ரீவொர்க். நீங்க சொன்ன மாதிரி திருப்பியும் வந்துட்டு யார் யார் என்ன பண்ணணும்ன்றது ஐபிஎல் முடிச்சுட்டு வருவோம். நாளைக்கு ஈயா இல்லையா அப்படின்ற ஒரு டே that is going to be in Wankhede. It is going to be weather is slightly up and down. என்ன ஆகுதுன்னு தெரியல. மும்பை ஜெயிச்சா டெல்லி will be eliminated. டெல்லி ஜெயிச்சா மும்பை will still be in a race. Mumbai will hold an advantage. அதுக்கு நாங்க ப்ரிவியூக்கு வருவோம். We'll come back and do the preview of the match, whether it's going to be another elimination day with your very own Octopus who is nailing his predictions correct every single day until we come back and entertain you for that episode. Thanks a lot and bye bye.